ரஞ்சினி கிட்டத்தட்ட ஒரு டசன் பிளவுஸே கொண்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் இருக்கு. ஸோ எங்களுக்கு எப்பயுமே இந்த டெய்லரிங் வீடியோ மட்டும் 1.5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியறதே இல்லை. 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேலேயே தாண்டுது. இத்தனை பிளவுஸ் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி? மேம் கம்மியாக தான் எடுத்து வந்துருக்கு. ஸோ ஃபுல்லாலாம் எடுத்துட்டு வந்தா ஒரு எபிசோட் பத்தாது. பார்ட் 1 2 3 போகணும். அழகா பார்த்தோன்னே அந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு தெரியுதுடா. சூப்பரா தைச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களோட அளவா? இதெல்லாம் நீங்க தைச்சதா? நான் தான் தைச்சது. நானே இப்படி கேட்டா எப்படி? ஆனாலும் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரெடிமேட் பிளவுஸ் மாதிரி இல்ல வந்து அப்படியே ரொம்ப வருஷமா தைச்சிட்டு இருக்கணும் தைக்கிற மாதிரி அந்த ஃபினிஷிங் டச்லாம் அவ்வளவு நல்லா இருக்கேடா. அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கிரெடிட்ஸ் வந்து எங்களுக்கு தான் இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பவுமே நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் செம்மையா இருக்குடா. இப்படா பைப்பிங் இவ்வளோ சன்னமா வச்சிருக்கீங்க. ஆடட் பிளவுஸ், பிரின்ஸ் கட்டு, இங்க தனி பேட்ச். இது வந்து பட்டி இல்லாத பிரின்ஸ் கட் இல்லையா? இதோட பைப்பிங் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகா சன்னமா. ஸோ ஒரு கஸ்டமருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா, இந்த மாதிரி ஃபினிஷிங்கா. ஸோ இப்போ கஸ்டமர் யாராவது வந்திருக்காங்களா, காட்டுனீங்களா பக்கத்துல? எஸ் மேம், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு தான் மேம் இருக்கு. கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு கூட பிளவுஸ் எல்லாம் வேணும்னா உங்ககிட்டயே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். கொடுக்கட்டுவா? ரொம்ப பிஸி ஆயிருவீங்க அப்புறம்லாம். மேம் தைக்க டைம் இல்லை மேம் எங்களுக்குன்னு. இது பாருங்களேன், அழகா இருக்கு. என்ன ஸ்லீவ்டா இது? பிசிறி மடிப்பு. ரொம்ப தூக்காம பஃப், கீழே ஒரு பவ் கொடுத்துட்டு அதுல ஒரு வி ஓபன் கொடுத்துருக்கீங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்குமா? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல ஒரு 2-3 ப்ளவுஸ் மிஸ்டேக் வந்தது, அதுக்கு அப்புறம் கரெக்ஷன் அதை கேட்டு என்னன்னு கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. பிரின்ஸ் கட் ரொம்ப பிடிக்குமோ? எஸ் மேம். அதான் நிறைய பிரின்ஸ் கட்டா தைச்சு தள்ளிட்டீங்க. பட் இப்ப டாட்லயே உங்களுக்கு டவுட்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? இல்ல மேம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஊர்ல டாட் பிளவுஸ் நிறைய கேட்பாங்க இல்லையா? சோ அதுவும் நீங்க கிளியரா இருக்கீங்க. இந்த கிளாத் எல்லாம் தைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் இல்ல? எஸ் மேம். ஆனா தைக்க எல்லாமே கொஞ்சம் ஈஸி ஆயிருச்சு. இப்போ என்ன கடை வைக்க போறீங்களா இல்ல வந்து என்ன பிளான்? வீட்ல இருந்ததா? வீட்ல இருந்தே. இந்த கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கு. சாரி எல்லோ கலர். சாரி எல்லோ கலர், அதனால கப் ஷேப் மட்டும் கான்ட்ராஸ்டா போட்டீங்க. உங்க ட்ரைனர் எப்படி உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க? மேம் எவ்வளோ டைம் டவுட் கேட்டாலும் பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க, டென்ஷன் ஆகாம. ஏன்னா உங்களை எல்லாத்தையும் வச்சு சமாளிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஒரு பேட்சுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் தனித்தனியா கேட்கும் போது எல்லாரோட டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஹாப்பியா நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் வந்ததை நினைச்சு இப்ப நீங்க ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிங்க. ரொம்ப ஹாப்பி. இதுக்கு வரதுக்கு முன்னாடி என்னால தைக்க முடியுமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்து இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பாரு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க எல்லாருமே தைக்கிறாங்க, என்னாலையும் கண்டிப்பா முடியும். எல்லாரால முடியும் போது ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு. ஸோ வீட்டில் அம்மாலாம் என்ன சொன்னாங்க இதெல்லாம் பார்த்துட்டு? வீட்டில் உண்மையே நீ தான் தச்சியா? ஸோ எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகா ஃபினிஷிங் இருக்குடா. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட்ல அண்ணா வந்து ஓகேடா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பார்த்ததுல. ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்ஸ்டா பேஜ் இருக்கு இல்லையா? நான் இன்ஸ்டா பேஜ் கொலா பண்றேன். அவங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். நீங்க அந்த சரௌண்டிங்ல இருந்து எங்க இருந்து பிளவுஸ் கொடுக்கனாலும் தாராளமா கொடுக்கலாம். செம்மையா தைச்சிருக்காங்க. சொன்னது பெஸ்டா. தேங்க்யூ.